டியர் ஃப்ரெண்ட்ஸ், உங்களை மீண்டும் மீட் பண்ணுறதுல ரொம்ப சந்தோஷம். ஸோ உணவு மருந்தாக முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பேசிகிட்டு இருக்கோம், பார்த்துக்கிட்டு இருக்கோம். மாத்திரைகள் அப்படின்ட்டு தனியாக இருக்குது ஒரு கேட்டகரி. ஃபார்மசூட்டிக்கல் கம்பெனிஸ் அதை ப்ரொடியூஸ் பண்ணி, நிறையா ரிசர்ச் பண்ணி ப்ரொடியூஸ் பண்ணி அதை மார்க்கெட்டிங் பண்ணுறாங்க. டாக்டர்ஸ் அதை ரெக்கமெண்ட் பண்ணுறாங்க. இதுக்கு பேர் ப்ரிஸ்கிரிப்ஷன் மெடிகேஷன். டாக்டர் ரெக்கமெண்ட் பண்ணால் தான் மெடிக்கல் ஷாப்பில் அந்த மாத்திரைகளை கொடுக்கணும். இதில் நிறையா தவறுகள் நடக்கும். மெடிக்கல் ஷாப் ஓனர் ஃப்ரெண்டாக இருப்பார், இல்லை இவங்களே மெடிக்கல் ஷாப் வச்சுருப்பாங்க, இல்லை மாத்திரைகளை அப்யூஸ் பண்ணுறவங்களே ஒரு டாக்டராக இருக்கலாம். ஸோ இவங்க என்ன செய்வாங்க, இந்த மாத்திரைகளை எழுதி எழுதி கொடுப்பாங்க. அதுக்கப்புறம் பேஷண்ட்ஸ் என்ன செய்வாங்க, இதையே மாத்திரைகளை இந்த டாக்டர்கிட்ட போனால் ஃபீஸை கட்டி வெயிட் பண்ணி இதை வாங்குறதுக்கு இந்த மாத்திரை தான் எழுதி கொடுப்பார், நானே இதை வாங்குவேன், நானே எல்லோருக்கும் ரெக்கமெண்ட் பண்ணுவேன், அப்படி நாங்கள் எல்லோரும் சந்தோஷமாக வாழ்வோம் அப்படின்ட்டு நிறைய பேர் இந்த மாத்திரைகளை டாக்டர் ப்ரிஸ்கிரிப்ஷன் பெயரில் மட்டுமே கொடுக்கக்கூடிய மாத்திரைகளை நீங்களே வாங்குறீங்க, நீங்களே சாப்பிட்றீங்க, மற்றவங்களுக்கும் பரிந்துரைக்கிறீர்கள். தவறு, அப்படி செய்யக்கூடாது. ஓகே, ஸோ இப்போ நம்ம ஃபுட்டு எப்படி மருந்தாகலாம் அப்படின்னு பார்க்குறோம். அதில் ஃபஸ்ட்டு பாயிண்ட், ஃபுட்டு ரெஸ்ட்ரிக்டடாக சாப்பிடணும். விரதம் அப்படிங்கிறது எல்லா ரிலிஜன்லையும் உண்டு. ஓகே, ஸோ விரதம் அப்படிங்கிறது ஃபுட்டை குறைக்கிறது. ஸோ இதை நம்ம எல்லாரும் ஃபாலோ பண்ணணும். இதுக்கு நிறையா சயின்டிஃபிக் பேசிஸ் இருக்குது. எல்லா ரிலிஜன்லையும் இது சொன்னாலும் சயின்டிஃபிக் பேசிஸ் விரதம், அதாவது உணவை சுருக்குதலுக்கு நிறைய எவிடன்ஸ், சயின்டிஃபிக் எவிடன்ஸ் இருக்குது. இதுக்காக சமீபத்தில், அதாவது ஒரு 30 ஆண்டுகளுக்கு முன் நொபல் பரிசு கொடுக்கப்பட்டது. ஒரு ஜாப்பனீஸ் ரிசர்ச்சர் இதை கண்டுபிடிச்சாரு. ஆட்டோஃபேஜி அப்படின்ட்டு இதுக்கு பெயர் வைத்தார்கள். ஆட்டோஃபேஜினா என்னது, தானே தன்னை உணவாக உட்கொள்ளும். தானே, ஃபேஜினா சாப்பிட்றது, தானே சாப்பிட்டு கொள்ளும் அப்படின்ட்டு அதுக்கு ஒரு ரிசர்ச் பண்ணாங்க. நொபல் பரிசு வழங்கப்பட்டது. அதுக்கு முன்னால் நம்ம ரொம்ப வருஷங்களுக்கு முன்னால், அதாவது World War I, World War II அதெல்லாம் முடிஞ்சு எல்லா இடத்திலும் பஞ்சம் தலைவிரித்து ஆடியது. அதாவது இந்த 1960s 50s அந்த டைம்லலாம் பஞ்சம், உணவு பற்றாக்குறை. அப்போ க்ரீன் ரெவல்யூஷன் வந்தது, நிறையா விவசாயத்தை ஊக்குவித்தார்கள். ஒயிட் ரெவல்யூஷன் வந்தது, பசு மாடுகள் வளர்த்து பால் கொடுப்பதை ஊக்குவித்தார்கள். ஸோ இப்படி உணவுக்கு முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டது. அப்போ பணக்காரர்கள் உணவு செழிக்க செழிக்க சாப்பிட்டாங்க, தேவைக்கு அதிகமாக சாப்பிட்டார்கள். ஒரு பெரிய கல்யாண விருந்து அப்படின்னா அந்த பண பலத்தை காட்ட அதிகமாக உணவுகள் கொடுக்கப்பட்டது, வேஸ்ட் பண்ணப்பட்டது. நிறையா வீட்டில் உணவு இருக்கிறது, நிறையா சாப்பிட்றதெல்லாம் ஒரு பெருமையான விஷயமாக கருதப்பட்டது. அதுக்கப்புறம் இப்படி எல்லாம் சமைத்து சமைத்து பெரிய ரெஸ்டாரண்ட்ஸு, வீட்டில் பெண்கள்னாலே இந்த சமையல் தான் வேலை, இப்படி எல்லாம் இருந்தது மாறி ரெடிமேட் ஃபுட்ஸ் ஆக்கிரமிக்க ஆரம்பித்தது. ரெடிமேட் ஃபுட்ஸ் வித் லாட் ஆஃப் ப்ரிசர்வேட்டிவ் போட்டு எல்லாம் பேக்கேஜ்டு ஃபுட். ஒரு பெண் வீட்டில் இருந்து சமையல் செய்வதையே, 3 வேளை சமைத்து கொட்டுவதையே வேலையாக வைக்க முடியாது. பெண்களும் இப்போ வேலைக்கு போகிறார்கள். அதனால அந்த ரெடிமேட் ஃபுட்ஸுக்கு ரொம்ப டிமாண்ட் வந்துருச்சு. ஸோ அதிகமாக உணவு உட்கொள்ளப்பட்டது. ஒரு விஷயம், நல்ல விஷயம் அப்படின்னா நிறையா சாப்பிடுவோம். பழங்கள் நல்லது அப்படின்னா ஒரு அரை பழம் சாப்பிட வேண்டிய இடத்துல ஒரு முழு பழம் சாப்பிடுவோம். கீரைகள் நல்லது அப்படின்னா அந்த கீரையில் நிறையா சத்துக்களை சேர்த்து, அதாவது தேங்காய், எண்ணெய், அப்படி பல சத்துக்களை சேர்த்து அதை ரொம்ப ரிச்சாக்கி இவ்வளோ கீரை சாப்பிடுவது ஒரு முறையாக கை கொள்ளப்பட்டது. ஸோ உணவை சுருக்குதல், உணவு உங்களுக்கு மருந்தாகணுமா?
என் உணவிலேயே எல்லா மருத்துவம் கிடைக்கணுமா எனக்கு? ஆயுர்வேதிக் கான்செப்ட் 5000 வருடங்களுக்கு முன், கிட்டத்தட்ட 5000 வருடங்கள், மேபி அதற்கு முன்னாலே சொல்லியிருக்கலாம், இந்தியர்களுடைய ஒரு கண்டுபிடிப்பு. உணவு மருந்தாகணும், மருந்து உணவாகணும் அப்படிங்கிறது. ஸோ உங்களுடைய உணவு உங்களுக்கு மருந்தாகணும்னா அது அளவாக இருக்க வேண்டும். வளருகிற குழந்தைகளுக்கு உணவு புரோட்டீனாக மாறி பாடியில் மசில்ஸாகவும் ஸ்கின்னாகவும் அது முடியாகவும் எலும்பாகவும் அது வளர்ச்சியை கொடுக்குது. ஆனால் ஒரு ஸ்டேஜில், அதாவது கிட்டத்தட்ட அடல்ட்ஹுட் அடைந்தவுடன் இந்த வளர்ச்சி நின்றுவிடும். ஸோ அதுக்கு அப்புறம் ஒரு பெண் என்றால் கிட்டத்தட்ட 15 வருடங்களில் அவளுடைய ஹைட்டு, க்ரோத் எல்லாமே நின்றுவிடும். அதுக்கப்புறம் ஒரு ஆண் என்றால் 18 வயது முதல் 24 வயது, 18 வயதில் க்ரோத் நின்றும். அதுக்கப்புறம் ஸ்பர்ட்ஸ் ஆஃப் க்ரோத் 24 வயது வரை இருக்கலாம். ஸோ அதுக்கு உணவு அளவாக ஒரு வயதிற்கு பின் நம்ம அதிகம் சாப்பிடுவதை தவிர்த்து குறைவாக சாப்பிடுவது மிகவும் அவசியம். அப்படின்னா தான் உணவு நமக்கு மருந்தாக முடியும், மருந்து உணவாக முடியும். ஆட்டோஃபேஜி, இந்த கான்செப்டை மறக்காதீங்க. ஆட்டோஃபேஜினா நம்ம உடலில் உள்ள பாக்டீரியா வந்துக்கிட்டே தான் இருக்கும். அது மாதிரி எக்ஸஸ் கொஞ்சம் ஒரு சின்ன அளவு கூடுச்சுனாலும் அது எக்ஸஸாக பாடியில் ஃபேட்டாவோ, அது வேண்டாத ஒரு திசுக்களாகவோ, வேண்டாத திசுக்கள்லாம் என்னது, கேன்சர் செல்ஸ், இது எல்லாமே உணவாக நம்ம உடலே உட்கொள்ளும், தானாலே அதை ஜெரித்து கொள்ளும். அதுதான் ஆட்டோஃபேஜி கான்செப்ட். ஸோ பாடியை க்ளீன் பண்ணும். எப்படி க்ளீன் பண்ணும்? சாப்பிடுகிறதின் மூலமாக தன்னுடைய உடம்பில் உள்ள வேண்டாத டிஷ்யூ செல்ஸ் எல்லாவற்றையும் தானே ஜெரித்து கொள்ளும். அந்த ஆட்டோஃபேஜி எப்போ கிக்கின் பண்ணுன்னா, சாப்பாடு மறுக்கப்படும் பொழுது. நீங்கள் சாப்பிட்டுக்கிட்டே இருந்தீங்கன்னா உங்கள் உடம்பு அந்த ஆட்டோஃபேஜி உள்ளே போகாது. உங்கள் உடம்பு தன்னுடைய வேஸ்ட்டை அது ஜெரிக்காது. நீங்கள் எப்போ சாப்பிட்றத நிப்பாட்டி ஃபாஸ்டிங் இல்லை விரதம் அப்படிங்கிறத நீங்கள் கை கொள்கிறீர்களோ அப்போதான் ஆட்டோஃபேஜி கிக்கின் ஆகும். உங்கள் உடம்பில் உள்ள வேண்டாத மெட்டபாலிசம், செல்ஸ், பாக்டீரியா, இது எல்லாமே உணவாக உட்கொள்ளப்படும். இந்த ஆட்டோஃபேஜிக்கு எவ்வளோ நேரம் ஃபாஸ்டிங் வேணுங்கிறாங்க? 16 மணி நேரம் ஃபாஸ்டிங் வேணும் அப்படி சொல்கிறாங்க. 16 மணி நேரம் உணவு சுருக்கப்படுதல் இல்லை சாப்பிடாமல் இருக்கிறது ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம். ஆனாலும் பழகிவிட்டால் அதை கை கொள்ள முடியும். டயபெட்டிஸ், கேன்சர், நிறைய மனவியாதிகள், இது எல்லாமே இந்த ஆட்டோஃபேஜி உணவை சுருக்கிறது மூலமாக நம்ம அச்சீவ் பண்ண முடியும்.